அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் 11ஆம் வகுப்பு உயிர் தாவரவியல் பாடத்தில் பாக்டீரியங்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். போன வகுப்பில் நம்ம உயிரினங்களோட வகைப்பாடு நம்ம பார்த்தோம். பாக்டீரியங்கள் நண்பர்களா எதிரிகளா? நம்மளுடைய வாழ்வில் பாக்டீரியங்கள் நண்பர்களா எதிரிகளா? ஆனால் இதுக்கு முந்தைய வகுப்பில் பார்த்தோன்னா வைரஸ்கள் பார்த்தோன்னா மனிதனுக்கு மிகவும் தீங்கி விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் பாக்டீரியங்கள் அப்படி இருக்குமா? வாங்க பார்க்கலாம். நம் வீடுகளில் தயிரை தயாரிக்கும் முறையை நீங்கள் கவனித்ததுண்டா? சிறு துளி உரைத்தயிர் பாலில் கலந்து சிறிது நேரத்திற்கு பிறகு தயிராக மாறுகிறது. இதற்கு என்ன காரணம்? தயிர் புளிப்பதற்கு என்ன காரணம்? இம்மாற்றம் ஒரு பாக்டீரியாவினால் நிகழ்கிறது. அந்த பாக்டீரியாவோட பெயர் என்ன? லாக்டோபேசில்லஸ் லாக்டிஸ். அதாவது பால் தயிராக மாறுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு பாக்டீரியா லாக்டோபேசில்லஸ் லாக்டிஸ். அப்போ இது மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பாக்டீரியத்தில் பாருங்கள், தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் புளிப்பு தன்மையை கருதுகிறது. அப்போ புளிப்பு தன்மைக்கு காரணம் என்ன? தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் அப்படிங்கிற மிக முக்கியமானது. அந்த லாக்டிக் அமிலம் உருவாவதுக்கு காரணம் லாக்டோபேசில்லஸ் லாக்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் காரணம். இரண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்கள். டைஃபாய்டு காய்ச்சலுக்கு நீங்கள் ஆளாகி உள்ளீர்களா? இது எதன் மூலம் ஏற்படுது? டைஃபாய்டு காய்ச்சல் எதன் மூலமாக ஏற்படுனா சால்மோனெல்லா டைஃபி என்னும் பாக்டீரியாத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும். இது மிகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால தான் பாக்டீரியங்கள் நண்பர்களாக ரெண்டு பண்புகளும் இருக்குது. நன்மை பயக்கக்கூடிய பண்புகளும் இருக்குது, தீமை விளைவிக்கக்கூடிய பண்புகளும் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பாக்டீரியங்களுக்கு இருக்குது. இது ரெண்டு தானா? இல்லை, நிறைய பண்புகள் இருக்குது. நிறைய உயிர் எதிர்ப்பு பொருட்கள் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா பாக்டீரியங்கள்லேருந்து தயாரிக்கிறாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய பென்சிலின் அப்படிங்கிற உயிர் எதிர்ப்பு பொருள் எதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க? இந்த பாக்டீரியங்கள்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யலாம். பாருங்கள், எனவே தொல்லுட்கரு கொண்ட பாக்டீரியங்கள், ஏன்னா பாக்டீரியம்னாலே என்னது? தொல்லுட்கரு, அதாவது ப்ரோகேரியாட் அப்படிங்கிறோம். தெளிவான உட்கரு கிடையாது அப்படிங்கிற தெளிவான அப்படிங்க. அவைகளின் நன்மை தீமை செயல்களின் அடிப்படையில் முறையே நண்பனாகவும் எதிரியாகவும் கருதப்படுகிறது. நமக்கு நன்மை செஞ்சால் நண்பனாகவும், நமக்கு நன்மை செய்யாத வேறங்களை நம்ம என்ன சொல்கிறோம்? எதிரியாகவும் கருதப்படுகிறது. இந்த பாக்டீரியங்களில் மிக முக்கியமான ஒரு பாக்டீரியா அறிவியல் என்ன பாருங்கள், ராபர்ட் ஹோக். நோட் பண்ணிக்கோங்க, ராபர்ட் ஹென்ரிக் ஹெர்மன் ஹோக். ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஒரு மருத்துவர், நுண்ணுயிரியல் வல்லுநர் ஆவார். இவர் நுண்ணுயிரியலோட ஒரு வல்லுநர் அப்படிங்கிறாங்க. நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் என்ன? நுண்ணுயிரியல் அப்படிங்கிறோம். இவர் அண்மை காலத்தில் பாருங்கள் பாக்டீரியலின் தோற்றுநராக கருதப்படுகிறார். இவர் கோமாரி நோய், மாடுகளுக்கு வரக்கூடிய கோமாரி நோய், காலரா, காசநோய், அதாவது காசநோய்ங்கிறது டிபின்னு சொல்கிறோம்னா காசநோய் போன்றவற்றுக்கான நோய் காரணிகளை கண்டுபிடித்தார். அதாவது காலரா என்ன நோயை எந்த நோய், அதாவது எந்த காரணி நோயை உண்டாக்குது. அதேமாதிரி காச நோய் பார்த்தோன்னா எதனால் உருவாகுதுன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால உண்டாகுது அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ராபர்ட் ஹோக் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க. தொற்றுதல் என்னும் கருத்தை விளக்கிய பின்னர் சோதனை அடிப்படையில் நிரூபித்து காட்டினேன். இதை சோதனை மூலமும் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த நோய்க்கு காரணமான பாக்டீரியா என்னென்னு சோதனை மூலம் கூட கண்டறிஞ்சிருக்காங்க. யார் அப்படின்னா இந்த ராபர்ட் ஹோக் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்கள், ஹோக்கின் கோட்பாடுகள் இவருக்கு 1905ஆம் ஆண்டு மருத்துவம் மற்றும் வாழ்வியல் பிரிவிற்கான நோபல் பரிசு வழங்குது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோபல் பரிசு யாருக்கு வந்ததுன்னா ராபர்ட் ஹோக்கு 1905ஆம் ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெறப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், பாக்டீரியலின் மைல்கற்கள். இதுக்கு முன்னாடி வைரஸில் நம்ம பார்த்தோம். வைரஸில் யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கலை சொற்கள்லாம் பார்த்தோம். அதேமாதிரி பார்த்தோன்னா பாக்டீரியலோட மைல்கற்கள். இந்த பாக்டீரியத்தை பற்றி யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். சிஜி ஏரன்பெர்க் பாக்டீரியம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தினார். முதல்ல பாக்டீரியம் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தினது யார் அப்படின்னா ஏரன்பெர்க். நோட் பண்ணிக்கோங்க. ஏரன்பெர்க் அப்படிங்கிறவங்க. ரெண்டாவது பாருங்கள், கிறிஸ்டியன் கிராம் என்பவர் கிராம் சாயமேற்றும் முறையை அறிமுகப்படுத்தினார். அதாவது என்னென்னா, ஒரு பாக்டீரியம் என்னென்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியமா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியமா அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கிறிஸ்டியன் கிராம் அப்படிங்கிறவங்க. நம்ம பின்னாடி இதை நல்லா டீட்டெயிலாக படிப்போம். அடுத்து பாருங்கள், டேவிட் ஹச் பெர்ஜி என்பவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெர்ஜி கையேட்டின்
முதல் பதிப்பை வந்து வெளியிட்டார். பெர்ஜி கையேட்டின் முதல் பதிப்பு யார் வந்து வெளியிட்டார் அப்படின்னா பெர்ஜி அப்படிங்கிற அறிவியல் அறிஞர். அடுத்து பாருங்க, ஃபெடரிக் கிரிப்த் பாக்டீரியாவின் மரபணு மாற்றத்தை கண்டறிந்தார். ஸோ ஒரு பாக்டீரியத்தில் மரபணு மாற்றம், ஒரு பாக்டீரியத்திலேருந்து இன்னொரு பாக்டீரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரபணு, அதாவது டிஎன்ஏ வந்து எப்படி வந்து இடம்பெயர்கிறது, எப்படி வந்து மாறுது அப்படிங்கிறத ஸோ யார் சொல்லியிருக்கோம்னா ஃபெடரிக் கிரிப்த். இதை பற்றியும் நம்ம பாக்டீரியங்கள் இனப்பெருக்கம் நடைபெறும் போது பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஜோஸ்வா லெடர்பர்க் பிளாஸ்மீட்டை கண்டறிந்தார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். பிளாஸ்மீட்டுங்கிறது பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வட்ட வடிவ குரோமோசோம் அல்லாத டிஎன்ஏ தான் பிளாஸ்மீட் அப்படிங்கிறாங்க. இந்த பிளாஸ்மீட்டை முதல்ல யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா ஜோஸ்வா லெடர்பர்க். பாக்டீரியாவில் மிக முக்கியமானது பிளாஸ்மீட் அப்படிங்கிறோம். அடுத்து பாருங்கள், பாக்டீரியங்கள் தொல்லுட்கரு உயிரி வகையை சார்ந்த, நோட் பண்ணிக்கோங்க, பாக்டீரியங்கள்லாம் அதனுடைய வரைவு தான். பாக்டீரியங்கள் என்ன, ஒரு ப்ரோகேரியாட், ஒரு செல் அமைப்பு, ஒரு செல் உயிரி, தென் அனைத்து இடங்களிலும் பரவியுள்ள நுண்ணுயிரினம். எல்லா இடங்களிலும் பார்த்தோன்னா இந்த பாக்டீரியா வந்து இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியங்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு என்ன அப்படின்னா பாக்டீரியல். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வைரஸ்களை பற்றி படிக்கக்கூடியது வைராலஜி அப்படின்னு சொன்னோமே, இது பாக்டீரியங்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு வந்து பாக்டீரிய இயல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இந்த பாக்டீரியங்களை நம்ம எது மூலமாக பார்க்க முடியும், நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ எது மூலமாக பார்க்க முடியும் பாருங்கள், டச்சு விஞ்ஞானியான ஆண்டன் வான் லியூவன்ஹாக், இவர் தான் வந்து பாக்டீரியாவோட தந்தை. பாக்டீரியலின் தந்தை யார் அப்படின்னா ஆண்டன் வான் லியூவன்ஹாக். நோட் பண்ணிக்கோங்க, இவர் தான் முதலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1676 பாக்டீரியங்களை முதலில் நுண்ணோக்கியின் மூலம் கண்டுபிடித்தார். ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சேன்னா அனிமல்குலஸ். முதல் பாக்டீரியான்னு சொல்லலை, அதுக்கு பேர் வந்து அனிமல்குலஸ் அப்படிங்கிறது தன்னுடைய நுண்ணோக்கியின் மூலமாக 1676 ஆண்டன் வான் லியூவன்ஹாக் வந்து இருந்தார். ஸோ பாக்டீரியா என்ற சொல்ல பயன்படுத்தினது ஏரன்பர்க்கு. ஆனால் முதல்ல ஸோ பாக்டீரியங்களை அனிமல்குலஸ் அப்படிங்கிறத சொன்னது யார், ஆண்டன் வான் லியூவன்ஹாக். ஸோ இதை தெளிவாக நோட் பண்ணிக்கலாம். அடுத்து மிக முக்கியமானது ஒரு பாக்டீரியாவோட பொது பண்புகள். அப்போ பாக்டீரியாவோட வரையறை என்ன, ஸோ தொல்லுட்கரு உயிரி வகையை சார்ந்த ஒரு செல் அமைப்புடைய அனைத்து இடங்களிலும் பரவியுள்ள ஒரு நுண்ணுயிரி அப்படிங்கிறோம். அப்போ இதனுடைய பொது பண்புகள் பாருங்கள். ஸோ தொல்லுட்கரு உயிரி உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரோகேரியர் அப்படின்னா என்ன, உட்கரு சவ்வும் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளும் காணப்படுவதில்லை. இதில் வந்து உட்கரு சவ்வு கிடையாது, உட்கரு சுற்றி என்ன இருக்காது, சவ்வு இருக்காது, சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதனுடைய மரபணு பொருள்னா என்ன, டிஎன்ஏ, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலத்தை தான் மரபணு பொருள் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் மரபணு பொருள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு மற்றொரு பெயர் பாருங்கள், பாக்டீரியங்களோட மரபணு பொருளுக்கு என்னெல்லாம் பேர் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. உட்கரு ஒத்த அமைப்பு, நோட் பண்ணிக்கோங்க, அல்லது மரபணு தாங்கி, அல்லது தோற்றுநிலை உட்கரு என்று அறியப்படுகிறது. ஸோ எதுக்கு, இந்த பாக்டீரியங்களில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தெளிவான உட்கரு காணப்படாது அதனுடைய மரபணு பொருளில் பார்த்தோன்னா. ஸோ அதனால் இதுக்கு வந்து என்னென்ன பெயர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், உட்கரு ஒத்தமைப்பு, மரபணு தாங்கி அல்லது தோற்றுநிலை உட்கரு அப்படிங்கிற பெயர்லாம் வச்சுருக்காங்க. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாரு, செல் சுவர் பாலிசாக்கரைடுகள் மற்றும் புரதங்களால் ஆனது. பாலிசாக்கரைடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வகையான கார்போஹைட்ரேட் வகையை சார்ந்ததான் பாலிசாக்கரைடு. பல சர்க்கரைகள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் பாலிசர்க்கரைகள் மற்றும் புரதங்கள். இதனுடைய செல் சுவர் பாக்டீரியாவோட செல் சுவர். அடுத்து பாருங்கள், பெரும்பாலான பாக்டீரியங்களில் வந்து பச்சையம் இருக்காது, ஏன்னா தாவரங்களில் தான் பெரும்பாலாக இருக்கும். அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார்பூட்ட முறை, ஏன்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக்கொள்ள முடியாது, பிற உயிரினங்களை வந்து சார்ந்திருக்கும், அதனால் சார்பூட்ட முறை. எடுத்துக்காட்டு வந்து விப்ரியோ காலரை, நோட் பண்ணிக்கோங்க, விப்ரியோ காலரை வந்து பச்சையம் கிடையாது. ஸோ நோட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பார்த்தோன்னா சில வகையான பாக்டீரியங்களில் பார்த்தோன்னா பாக்டீரியா பச்சை நிறமிகள் காணப்படுவதால், ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பெரும்பாலான பாக்டீரியங்களில் பச்சை நிறமிகள் இருக்காது, ஆனால் ஒரு சில பாக்டீரியங்களில் பார்த்துக்கிட்டோன்னா பச்சை நிறமிகள் வந்து காணப்படும். எனவே அவை தற்சார்பு ஊட்ட முறை மேற்கொள்கின்றன. எடுத்துக்காட்டு நோட் பண்ணுங்க, குரோமாஷியம்னு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. இன்னொரு எடுத்துக்காட்டு நோட் பண்ணுங்க, குளோரோபியம். குரோமாஷியம் இன்னொன்று குளோரோபியம் அப்படிங்கிற இன்னொரு எடுத்துக்காட்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா ஒளிச்சேர்க்கை செய்யும் பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு. 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, நீட் எக்ஸாம்லேயும். ஸோ இந்த பாயிண்டில் வந்து கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், பாக்டீரியங்கள் பார்த்தோன்னா எப்படி வந்து இனப்பெருக்கம் நடைபெறுது அப்படின்னா, ஸோ பால் இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம் அப்படிங்கிற முறையில் வந்து பாலிலா இனப்பெருக்கம் என்னெல்லாம் பாருங்கள், இரு பிளவுறுதல், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாக்டீரியங்கள் பார்த்தோன்னா இரு பிளவுறுதல், அகவித்துகள் உருவாதல் போன்ற முறைகளில் வந்து இனப்பெருக்கம் செய்கிறது.
பாக்டீரியங்களில் பால் இனப்பெருக்கம்னா ஆண் கம்மிட்டுகளும் பெண் கம்மிட்டுகளும் இணையக்கூடிய நிகழ்வு தான் பால் இனப்பெருக்கம். ஸோ இதை பார்ப்போம். பாருங்கள், இணைவின் மூலமாக நடைபெறுது. பாக்டீரியாவோட இணைவின் மூலமாக, பாக்டீரியாவோட மரபணு மாற்றம் மூலமாக நடைபெறுகிறது மற்றும் மரபணு ஊடுகடுத்தல் போன்ற முறைகளில் நடைபெற்று கூட்டிணைவு நிகழ்வு வேறுபாடுகள் அடைகின்றன. ஸோ இதெல்லாம் பின்னாடி நம்ம தெளிவாக பார்க்கலாம். பாக்டீரியாங்களோட இதெல்லாமே பாக்டீரியாங்களோட இனப்பெருக்க முறை ஸோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பாக்டீரியாவோட பொது பண்புகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாக்டீரியாங்களோட வடிவம் மற்றும் கசையிலை அமைவு முறை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாக்டீரியாங்களை என்னென்ன வடிவம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தம் பார்த்தோன்னா 4 முக்கியமான வடிவம் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தோன்னா கோள வடிவம், ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா கோல் வடிவம், கோல் வடிவம், அதுக்கப்புறம் பார்த்தா சுருள் வடிவம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா விப்ரியோ வடிவம், அதாவது கமா ஷேப்பில் இருக்கக்கூடியது விப்ரியோ வடிவம். இப்படி 4 வடிவங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு வகை. கோல் வடிவம் அப்படின்னா ஸோ உருண்டை வடிவத்தில் இருக்கக்கூடியது. இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கோல் வடிவம். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது. ஸோ நம்ம டேப்லெட்லாம் இருக்குன்னா ஸோ அந்த மாதிரியான ஷேப்பில் இருக்குது. ஸோ கேப்சியூல் இருக்குல்ல, அது மாதிரி பாருங்கள். கோல வடிவம் அது 2ஆக சேர்ந்துருந்தால் அதுக்கு மாதிரி இரட்டை கோலம் அப்படிங்கிறாங்க. அதுவே பல்வேறு கோலம் சேர்ந்தால் கொத்து கோலம். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்து கோலம் அப்படிங்கிறது ஒரு திராட்சை வடிவ அமைப்பில் இந்த கொத்து கோலம் காணப்படுகிறது. ஸோ அப்போ 4 இது சேர்ந்தனா அது ஸோ 4 கோலம். அதுவே பார்த்தோன்னா 8 இது இந்த 4 இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 4 இருக்கக்கூடியது. அதுக்கு பேர் என்னென்னா சார்சினை. நோட் பண்ணிக்கோங்க. இது 1 மார்க் கேட்பாங்க. சார்சினை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. சார்சினை அப்படிங்கிறது என்ன? கொத்து கோலமாக தான் சார்சினை அப்படிங்க. கொத்து கோலம்னா நிறைய இது எல்லாமே சேர்ந்து தான் சார்சினை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தோன்னா கோல் வடிவத்தில் பாருங்கள், 2 சேர்ந்துருந்தால் இரட்டை கோல வடிவம் அப்படிங்கிறாங்க. இதில் இந்த கோல வடிவத்தில் பாருங்கள், சங்கிலி கோலம். அதாவது பார்த்துக்கிட்டோம்னா அந்த கோல வடிவத்தில் பல்வேறு கோலம் ஒன்றாக சேர்ந்து ஒரு சங்கிலி போன்று காணப்பட்டால் அது சங்கிலி கோலம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 4 வடிவத்தை மறக்காதீங்க. கோல வடிவம், கோல் வடிவம், அதே பார்த்தோன்னா சுருள் வடிவம், விப்ரியோ வடிவம். ஸோ இந்த விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் காணப்படக்கூடிய ஒரு கமா ஷேப்பில் இருக்கும். கமா போடுவோம்ல, ஸோ அந்த வடிவத்தில் இருக்கக்கூடியது. அதுவும் பார்த்தோன்னா பாக்டீரியாங்களோட கசை இலைகளை பற்றி அதுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. 5 வகையான கசை இலை இருக்குது. ஒற்றை கசை இலை, ஒருகற்றை கசை இலை, இருமுனை கசை இலை, சுற்று கசை இலை, கசை இலை அற்றவை. ஸோ இப்படி 5 வகைகள் இருக்குது. படத்தை பார்த்தோன்னே எழுதலாம். ஒற்றை கசை இலைன்னு பாக்டீரியாவோட ஒரு முனையில் ஒரே ஒரு கசை இலை மட்டும் காணப்பட்டால் ஒற்றை கசை இலை. அதுவே பாக்டீரியாவோட ஒரு முனையில் பார்த்தோன்னா ஸோ நிறைய கசை இலை கற்றையாக காணப்பட்டால் அது ஒரு கற்றை கசை இலை. அதுவே பாக்டீரியாவோட இருமுனைகளிலும் கசை இலை காணப்பட்டால் அது இருமுனை கசை இலை. பாக்டீரியாவோட வெளிப்புறத்தில் எல்லா பகுதியிலும் கசை இலை காணப்பட்டால் சுற்று கசை இலை. கசை இலை அற்றவை. சில பாக்டீரியங்களை பார்த்தீங்கன்னா கசை இலை கிடையாது. அப்போ கசை இலைன்னா என்ன, எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா நகர்வதற்கு. பாக்டீரியா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வதற்கு எது பயன்படுகிறதுப்போ அந்த கசை இலைகள்லாம் பயன்படுகிறது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒற்றை கசை இலை என்னென்ன, ஒரு கற்றை கசை இலை என்ன, இருமுனை கசை இலை என்ன, சுற்று கசை இலை அண்ட் கசை இலை அற்றவை. கசை இலை அற்றவைனா என்ன அப்படிங்கிறத ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பாக்டீரியாவோட அமைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாக்டீரியாவில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன பண்புகள் இருக்கும். ஒரு பாக்டீரியானா வெளிப்புறத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் வெளிப்புற உரை. அந்த வெளிப்புற உரை நோட் பண்ணிக்கோங்க. பாக்டீரியாவோட வெளிப்புறத்தில் இருக்குது வெளிப்புற உரை அப்படின்னா வில்லையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கலர் சுவர், அதாவது செல் சுவர். ஃபஸ்ட்டு வெளி உரை, அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கிளைகோ கேலிக்ஸ் சொல்லுவாங்க. என்ன பேர்ப்பா? கிளைகோ கேலிக்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன பேருனா செல் சுவர். செல் சுவருக்கு அடுத்து இருக்கக்கூடியது அப்படின்னா செல் சவ்வு. அதில் இரட்டை சவ்வினால் ஆனது செல் சவ்வு இருக்குது. அந்த செல் சவ்வுக்கு உள்ளே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசத்தில் பார்த்தோன்னா நுண்ணுறுப்புகள் காணப்படும். அதில் மையத்தில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நியூக்ளியாய்டு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நியூக்ளியாயில் பிளாஸ்மிஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் பாக்டீரியாவோட மிக முக்கியமான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இதில் சிறப்பு வகையான பண்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ பாக்டீரியா செல்லோட நுண் அமைப்பு பார்க்க போகிறோம். ஸோ பாக்டீரியா செல்லை நம்ம நுண்ணோக்கியில் பார்க்கும்போது பாருங்கள். ஸோ 3 பகுதிகளை மிக முக்கியமான பகுதிகள் கொண்டது. ஒன்று வெளியுறை அல்லது கிளைகோ கேலிக்ஸ், ரெண்டாவது செல் சுவர், மூணாவது சைட்டோபிளாசம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பாருங்கள் வெளியுறை அல்லது கிளைகோ கேலிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் வெளியுறை.
சில பாக்டீரியங்கள் வளவளப்பான தன்மை கொண்ட பாலிசாக்கரைடுகள் அல்லது பாலிபெப்டைட் அல்லது இரண்டினையும் கொண்ட படலத்தால் சூழப்பட்டுள்ளன. அப்போ ஒரு பாக்டீரியாவோட வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியதான் நம்ம வெளியுறைங்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் கிளைகோ கேலிக்ஸ். இப்போ இந்த வெளியுறை எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா பாலிசாக்கரைட். பாலிசாக்கரைடுங்கிறது என்னென்னா ஒரு வகையான கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறோம். பாலிபெப்டைட் அப்படிங்கிறது என்னென்னா பல்வேறு அமினோ அமிலங்கள் இணைந்து உருவான ஒரு அமைப்பை தான் பாலிபெப்டைட் அப்படிங்கிறோம். ஸோ இது இரண்டுமே சேர்ந்த ஒரு அமைப்பு தான் வெளியுறை அப்படிங்கிற சொல்கிறோம். இது எது பக்கத்தில் இருக்குன்னா செல் சுவரோடு மிக நெருக்கமாக அமைந்த கிளைகோ கேலிக்ஸிலான அடுக்கை தான் வெளியுறை எனக்கலாம். அப்போ வெளியுறைங்கிறது என்னது? செல் சுவருக்கு நெருங்கி அமைந்த ஒரு அடுக்கு. அதாவது செல் சுவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அடுக்கை தான் நம்ம கிளைகோ கேலிக்ஸ் அல்லது வெளியுறை அப்படிங்கிறது. அப்போ இதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கிளைகோ கேலிக்ஸோட பயன்கள் பாருங்கள். இவை பாக்டீரியங்களை உலர்தலிலிருந்தும் உயிர் எதிர்ப்பு பொருட்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு பயன்படுகின்றன. ஏன்னா இந்த கிளைகோ கேலிக்ஸ் வெளியுறை அப்படின்னு என்ன அப்படின்னா ஒரு மென்மையானது, வளவளப்பு தன்மை கொண்டது. அதனால் இது பார்த்தோன்னா உலர்தல்னா ட்ரையிங்னு அர்த்தம். அதிலிருந்து பார்த்தோன்னா பாக்டீரியங்களை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் உயிர் எதிர்ப்பு பொருட்கள்லேருந்து பாதுகாத்துக் கொள்கிறோம். உயிர் எதிர்ப்பு பொருள்னால் என்ன? உயிர்ப்புனா நம்ம சாப்பிடக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ். இப்போ நம்ம உடம்புல பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பாக்டீரியா நோய் எதிர்ப்பை உண்டாக்கிட்டு அப்படின்னா நம்ம என்னென்னா உயிர் எதிர்ப்பு பொருளை சாப்பிட்றோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்றோம். அப்போ சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாக்டீரியங்களை என்ன பண்ண முடியாது அப்படின்னா அழிக்க முடியாது சில பாக்டீரியங்களை. ஏன்னா அதனுடைய வெளியுறையில் என்ன இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கும்? இந்த வளவளப்பான தன்மை கொண்ட ஒரு பொருள் இருக்கும். அதனால தான் இது உயிர் எதிர்ப்பு பொருட்கள் பாதுகாத்துக்கொள்ள பயன்படுகிறது அப்படிங்க. ரெண்டாவது பாருங்கள், வெளியுறையின் ஒட்டும் தன்மை பாக்டீரியங்களை தாவர வேரின் புறப்பரப்புகள், மனித பற்கள், திசுக்கள் மீது ஒட்டி வாழும் உதவுகின்றன. மேலும் இந்த அடுக்கு பாக்டீரிய செல் ஊட்டத்தினை தக்க வைத்துக் கொள்கின்றன. இந்த 4 பண்புகளை சொல்லியிருக்காங்க. பாக்டீரிய செல் ஊட்டத்தினை தக்க வைத்துக் கொள்கின்றன. இதில் பாருங்கள், வெளியுறையில் ஒட்டும் தன்மை, வளவளப்பான தன்மை கொண்ட பொருள் இருக்கனால இது பார்த்தோன்னா எதுலலாம் ஒட்டி வரும் பாரு? பாக்டீரியங்களை தாவர வேரின் புறப்பரப்புகள். தாவர வேரில் வாழும். அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வரும். இன்னொன்று பார்த்தோன்னா மனித பற்களில் வாழக்கூடிய பாக்டீரியா. மனித பற்களில் சில பாக்டீரியாக்கள் வாழும், ஒட்டி வாழக்கூடியது. மேலும் இந்த கிளைகோ கேலிக்ஸ்ங்கிற அடுக்கு என்னென்னா பாக்டீரிய செல் ஊட்டத்தினை தக்க வைத்துக் கொள்கிறோம். பாக்டீரிய செல்லோட அந்த ஊட்டத்தை, அதாவது அந்த உணவை என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு தேவையான உணவை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமானதான் இந்த வெளியுறை. ஃபஸ்ட்டு அடுக்கு என்னது? வெளியுறை அப்படிங்கிற பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், குடல் மற்றும் இரைப்பை புண்கள். நம்மளுடைய மனிதர்களோட குடலில் மற்றும் இரைப்பை புண்கள் வருது. அதுக்கு காரணம் என்ன பாக்டீரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஹெலிகோபாக்டர் பைலோரி என்னும் கிராம் எதிர் பாக்டீரியத்தால் ஏற்படுகிறது. நம்ம உடலில் குடல் பகுதி மற்றும் இரைப்பை புண்கள், அல்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால் வரக்கூடியது என்னென்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியானாலாம் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம் ஏன்னா பாக்டீரியத்திலேருந்து பெறப்படும் ஒரு நச்சு பொருள் தான் என்னென்னா பிடி அப்படின்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். அதுலேருந்து பெறக்கூடிய ஒரு நச்சு பார்த்தோன்னா எதுக்கு பயன்படுது பார்த்தோன்னா பயிர்களில் பூச்சி எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க உயர்வுது. அதாவது பயிர்களில் பூச்சிகள் வராமல் இருக்க என்ன பயன்படுகிறது அப்படின்னா இந்த பாக்டீரியத்தில் ஒரு நச்சு பொருள் இருக்குது. இது என்னென்னா அந்த பயிர்களில் உள்ள பூச்சிகளை அழிச்சதும் பயிர்களை எந்த ஒரு பாதிப்பிலும் ஈடுபடுத்தாது. அதுதான் இந்த பாக்டீரியத்தோட மிக முக்கியமானது. 2 பாக்டீரியம் பாருங்கள். 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வெளியுறையை படுத்தாச்சு. ரெண்டாவது பார்த்தோன்னா பாக்டீரியத்தோட செல் சுவரை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் பாக்டீரியத்தோட அமைப்பு. இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது பாக்டீரியத்தோட வெளியுறை. அதுக்கு உள்ளே இருக்கக்கூடியதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல் சுவர் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பாக்டீரியத்தோட செல் சுவர் ரொம்ப கடினமானது, துகள் ஒத்த தன்மை கொண்டது, துகள்களால் ஆனது. பாருங்கள், இது செல்லுக்கு வடிவத்தையும் பாதுகாப்பையும், ஒரு செல்லுக்கு வடிவம் பாதுகாப்பு எதை கொடுக்குது அப்படின்னா ஏன்னா உள்ள எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த செல் சுவர். அப்போ அந்த செல் சுவர் எப்படி இருக்கணும்? கடினமாக இருக்கணும். மிக முக்கியமானது. அடுத்து பாருங்கள், பாக்டீரியாவோட செல் சுவர் மிகவும் சிக்கலான அமைப்புடையது. இவை பெப்டிடோகிளைகான் அல்லது மியூகோபெப்டைடுகளால் ஆனது. காம்படேட்டிவ் எக்ஸாமில், நீட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. பாக்டீரியா செல்கள் எதனால் ஆனது? இதுக்கு முன்னாடி பூஞ்சியோட செல் சுவர் எதனால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கேன். கைட்டின் அப்படின்னு சொன்னேன். இதில் பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க? பெப்டிடோகிளைகான் அல்லது மியூகோபெப்டைடுகளால் ஆனது. அப்போ அந்த பெப்டிடோகிளைகானில் என்ன வேதிப்பொருள்? இதுதான் கேட்குறாங்க. N-அசிட்டைல் குளுக்கோசமைன், N-அசிட்டைல் மியூராமிக் அமிலம். பாக்டீரியாவோட செல் சுவர் பெப்டிடோகிளைகானால் ஆனது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது.
அதில் உள்ள வேதிப்பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. N-அசிட்டைல் குளுக்கோசமைன், N-அசிட்டைல் மியூராமிக் அமிலம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா பாக்டீரியா செல் சுவரில் 4 அல்லது 5 அமினோ அமிலங்களை வந்து கொண்ட ஒரு பெப்டைடு தொடரால் ஆனது. பெப்டைடு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு அமினோ அமிலமும் இன்னொரு அமினோ அமிலமும் இணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு பிணைப்பை தான் பெப்டைடு அப்படிங்கிறாங்க. அமினோ அமிலங்கிறது ஒரு வகையான புரதத்தை தான் அமினோ அமிலங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பாக்டீரியாங்களோட செல் சுவரில் போரின் பாலிபெப்டைடு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பாக்டீரியம் அப்படின்னா இது இடையில பார்த்தீங்கன்னா போரின்னா ஒரு சின்ன துளைகள் மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாலிபெப்டைடு, அதாவது புரதங்கள் நிறைந்த ஒன்று தான் போரின் அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா கரைப்பொருட்கள் பரிச்சல், அதாவது வெளியிலேருந்து உள்ள ஸோ பொருட்கள் வருவதும் உள்ளேருந்து வெளியில் வந்து பொருட்கள் வெளியில் போவதற்கும் எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஸோ இந்த போரின் நோட் பண்ணிக்கோங்க செல் சுவரில் இருக்கும். எதனுடைய செல் சுவர்னால் பாக்டீரியாங்களோட செல் சுவரில் இருக்கும். அப்போ பாக்டீரியாங்களோட மிக முக்கியமானது பாதுகாப்பு. அதனுடைய வேதிப்பொருள் என்ன அப்படின்னா ஸோ பெப்டிடோகிளைக்கானில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் N-அசிட்டைல் குளுக்கோசமைன், N-அசிட்டைல் மியூராமிக் அமிலம் இருக்கும். இதில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பாக்டீரியாங்களோட செல் சுவரில் போரின் அப்படிங்கிற பாலிபெப்டைடு இருக்கும். ஸோ இந்த பாலிபெப்டைடோட பயன்கள் என்ன அப்படிங்க பார்த்தோம். இப்போ வெளியுறை செல் சுவருக்கு அடுத்து இருக்கக்கூடியது இங்கே என்ன அப்படின்னா ஸோ பிளாஸ்மா சவ்வு. இந்த இதுதான் பிளாஸ்மா சவ்வு அல்லது செல் சவ்வு அப்படிங்கிறோம். பிளாஸ்மா சவ்வு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் அப்படிங்கிறத ஸோ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பிளாஸ்மா சவ்வு அப்படின்னா என்ன பாருங்கள். பிளாஸ்மா சவ்வு லிப்போ புரதத்தால் ஆனது. இதுதான் பிளாஸ்மா சவ்வு. அதில் 2 சவ்வு இருக்கும். அதாவது பாக்டீரியாங்களில் அதாவது நேர் பாக்டீரியங்கள் எதிர் பாக்டீரியங்கள் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா செல் சவ்வு நம்ம பார்க்க போகிறோம். பிளாஸ்மா சவ்வு லிப்போ புரதத்தால் ஆனது. ஸோ இதுதான் லிப்போ புரதம். லிப்போ புரதம்னா கொழுப்பு ப்ளஸ் புரதம், அதான் லிப்போ புரதம். லிப்போனா கொழுப்பு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இது சிறிய மூலக்கூறுகள் அயனிகள் உட்செல்வதையும் வெளியேறுவதையும் கட்டுப்படுத்துகிறது. அதாவது பார்த்துக்கிட்டோம்னா இதன் வழியாக, அதாவது இந்த பிளாஸ்மா செல் சுவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து அனுமதிக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் அனுமதிக்காது. இது சிறிய மூலக்கூறுகள் அல்லது அயனிகள் உட்செல்வதை வெளியேறவே கட்டுப்படுத்தும். தனக்கு தேவையானது மட்டும்தான் என்ன இருக்கும் இப்போ தான் பாக்டீரியா செல்லுக்குள்ளே போகும். தேவையில்லாதது என்ன பண்ணான்னா ஸோ உள்ளவும் வராது, வெளியிலையும் வந்து ஸோ போகாது. அதுதான் இதனுடைய மிக முக்கியமானது. பாருங்கள், சுவாசித்தல் நிகழ்ச்சியில் வளர்சிதை மாற்ற பொருளின் ஆக்சிஜனேற்றத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா சுவாசித்தல் நிகழ்ச்சி என்னென்னா தாவரங்களில் சுவாசித்தல் நடக்கும். சுவாசித்தல் நடந்தால் என்னென்னா ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளும். சரியா? ஒளிச்சேர்க்கையில் உணவு தயாரிக்கும். சுவாசித்தலில் அந்த உணவு வந்து எதாக மாறும் அப்படின்னா ஆற்றலாக மாறும். அப்போ அந்த ஆற்றலாக மாறினா என்ன ஆகும் அப்படின்னா என்ன நடக்கும்? ஆக்சிஜனேற்றம் என்னென்னா அதாவது அந்த உணவு குளுக்கோஸுங்கிறது ஆக்சிஜன் உதவியால் எதாக மாற்றணும்? ஆற்றலை உருவாக்கக்கூடியதான் என்னதுன்னா சுவாசித்தல் அப்படிங்கிறோம். அப்போ அதுக்கு தேவையான நொதிகள் அதை பார்த்திங்களா பாருங்கள், சுவாச நிகழ்வு சங்கிலி தொடரில் பங்கு கொள்ளும் நொதிகளும் ஒளிச்சேர்க்கையில் ஏற்படும் நொதிகளும் பிளாஸ்மா சவ்வில் அமைந்துள்ளன. ஸோ பாக்டீரியாவோட பிளாஸ்மா சவ்வில் வந்து என்னென்னா அதுக்கு தேவையான சுவாசித்தலில் பங்குள்ள நொதிகளும் அதுமாதிரி பார்த்தோன்னா ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நொதிகளும் எதில் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பாக்டீரியாவோட பிளாஸ்மா சவ்வில் இருக்குது அப்படிங்கிறத ஸோ சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த படத்தில் அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், சைட்டோபிளாசம். இதுக்கு அடுத்து உள்ளே இருக்கக்கூடியது பாக்டீரியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் சைட்டோபிளாசம் அப்படிங்கிற பாருங்கள் அடர்த்தியானது. ஸோ நல்ல அடர்த்தியான பகுதியை தான் சைட்டோபிளாசம்ங்கிறாங்க. ஒளி கடத்தும் தன்மையுடையது. ஸோ 3வது பாருங்கள், இதில் ரிபோசோம்களும் இதர செல் உள்ளடக்க பொருட்களும் இருக்கும். அப்போ இதில் எல்லா நுண்ணுறுப்புகளும் கிடையாது. ஏன்னா செல்லை சுற்றி என்ன இருக்குன்னா அந்த செல் நுண்ணுறுப்புகள் வந்து இதில் வந்து கிடையாது. அப்போ எது உண்டுன்னா ரைபோசோம்கள் வந்து ஸோ இந்த பாக்டீரியாங்கள்லாம் உண்டு. அது மட்டும் இதர செல் உள்ளடக்க பொருட்களும் நிறைய வந்து காணப்படுது. ஆனால் இதில் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் இதெல்லாம் மைட்டோகாண்ட்ரியா பசுங்கனிகம் எதில் இருக்காது அப்படின்னா இந்த சைட்டோபிளாசத்தில் காணப்படுது. பாருங்கள், சைட்டோபிளாசத்தில் உட்பொருளாக என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். கிளைகோஜன் பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட், அதாவது பிஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட். பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பிளாஸ்டிக்கை சிதைவிடக்கூடிய பாக்டீரியா. சில பாக்டீரியாவில் பார்த்தோன்னா ஸோ இந்த பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் காணப்படும். இது வந்து பிளாஸ்டிக்கை வந்து இயற்கையிலே சிதைவுற செய்யக்கூடிய ஒன்று. ஸோ அது போக கந்தக துகள்கள், அதேமாதிரி பார்த்தோன்னா வளிம குமிழ்கள், அதாவது கேஸ் வெசிக்கிள். நோட் பண்ணிக்கோங்க, கேஸ் வெசிக்கிள் அப்படிங்கிறது வளிம குமிழ்கள் அப்படிங்கிறாங்க. இதனுடைய பணி என்னென்னா மிதக்கக்கூடியது. ஸோ பாக்டீரியா உள்ள பொருள் வந்து மிதக்கிறதுக்கு உள்ள நுண்ணுறுப்புகள் வந்து
மிதப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா இந்த வளிம குமிழ்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனுடைய பணி என்ன, மிதத்தல் அப்படின்னு நோட் பண்ணிக்கணும். தென் பாக்டீரியங்களோட குரோமோசோம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பாக்டீரியங்களோட குரோமோசோம் அப்படிங்கிறது. பாருங்கள், வட்ட வடிவ என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா நம்ம நுண்ணோக்கியில் பார்க்கும்போது பாருங்கள், வட்ட வடிவ இறுக்கமான சுருண்ட டிஎன்ஏ மூலக்கூறு, இறுக்கமான ஒரு சுருண்ட டிஎன்ஏ மூலக்கூறு. என்ன மூலக்கூறுப்பா? டிஎன்ஏ மூலக்கூறு. இது பாருங்கள், மெய்யுட்கரு உயிரில் உள்ளது போல். மெய்யுட்கரு அப்படின்னா என்ன? யூகேரியாட் உயிரில் உள்ளது போல் சவ்வினால் சூழப்பட்டு காணப்படுவதில்லை. ஏன்னா அதில் சவ்வினால் சூழப்பட்டு இருக்கும், ஆனால் இதில் சவ்வினால் சூழப்பட்ட சவ்வு வந்து இதை சுற்றி வந்து பார்த்தோன்னா சவ்வு வந்து கிடையாது, உட்கருவை சுற்றி கிடையாது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? இதுக்கு பேர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உட்கரு ஒத்த அமைப்பு அல்லது மரபணு தாங்கி அப்படிங்கிற பேர் எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பாக்டீரியங்களோட குரோமோசோமுக்கு பேர் நோட் பண்ணிக்கோங்க. அது பாருங்கள், சுருளற்ற நிலையில் பாருங்கள், ஈகோலை பாக்டீரியத்தோட டிஎன்ஏவோட நீளம் பாருங்கள் 1 மில்லிமீட்டர் நீளம் உடையதாக இருந்தாலும் உயிரினத்திற்கு தேவையான அனைத்து மரபியல் தகவல்களையும் உள்ளடக்கியது. அப்போது ஈகோலைங்கிறது மனிதனோட சிறுகுடலில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் ஈகோலை. அப்போ அதில் உள்ள டிஎன்ஏவோட நீளம் பார்த்தோன்னா 1 மில்லிமீட்டர் நீளம், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அதில் நிறைய மரபியல் தகவல்கள் வந்து உள்ளடக்கியது. ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏன் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்பு இல்லை அப்படின்னா, ஸோ அதுக்கு காரணம் டிஎன்ஏ உடன் ஹிஸ்டோன் புரதத்துடன் இணைந்து காணப்படுவதில்லை. ஸோ அந்த டிஎன்ஏல ஹிஸ்டோன் அப்படிங்கிற ஒரு புரதம் இல்லாதனால தான் ஸோ இதில் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹிஸ்டோன் புரதத்துடன் இணைந்து காணப்படுவதில்லை. அடுத்து பாருங்கள், தனி குரோமோசோம் அல்லது வட்ட வடிவில் உள்ள டிஎன்ஏ மூலக்கூறின் ஒரு முனை பிளாஸ்மா சவ்வின் ஒரு முனைப்புடன் ஒட்டியிருப்பது டிஎன்ஏ இரட்டிப்பாதலின் போது இரு குரோமோசோம்களாக பிரிவதற்கு உதவி புரிகிறது என நம்பப்படுகிறது. இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராங்க பாருங்கள், ஒரு தனி குரோமோசோம்ஸ் இருக்குது, இதான் ஒரு தனி குரோமோசோம் இருக்குது, இதனுடைய இது உள்ள வட்ட வடிவில் உள்ள டிஎன்ஏ இருக்குது, இதனுடைய ஒரு முனை பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா சவ்வின் ஒரு பகுதியுடன் ஒட்டி இருக்கும். எதுக்காண்டி அப்படின்னா டிஎன்ஏ ரெட்டிப்பாதலுக்கு, ஒரு டிஎன்ஏ வந்து இன்னொரு டிஎன்ஏவை உருவாவதற்கு வந்து ஸோ உதவி புரியக்கூடிய ஒன்றாக எது இருக்குது அப்படின்னா இந்த பாக்டீரியங்கள் குரோமோசோம் வந்து இருக்குது. அப்போது ஸோ என்னெல்லாம் பார்த்தோம், வெளியுறை பார்த்தாச்சு, செல்சுவர் பார்த்தாச்சு, பிளாஸ்மா சவ்வுனா என்னென்னு பார்த்தோம், அதுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சைட்டோபிளாசம் பார்த்தோம். சைட்டோபிளாசத்தில் ஸோ அதில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த உட்கரு ஒத்த அமைப்பு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நியூக்ளியாய்டு அப்படின்னு சொன்னால் உட்கரு ஒத்த அமைப்பு வந்து பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளாஸ்மிட். ஸோ பாக்டீரியாவில் மிக முக்கியமானது என்னென்னா பிளாஸ்மிட். இதை தான் பிளாஸ்மிட் அப்படிங்கிறோம். ஸோ இந்த பிளாஸ்மிடோட பங்கு வந்து மிக முக்கியமானது. அதுவும் உயிர் தொழில்நுட்பவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் தொழில்நுட்பவியல் பயோடெக்னாலஜியில் மரபு பொறியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த பிளாஸ்மிட்டில் வந்து ஒரு மிக முக்கியமானது. அங்கே இதை எதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வெக்டார் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு கடத்தின்னு சொல்கிறாங்க நீங்கள் 12th படிக்கும்போது. ஸோ இதை இன்னும் நல்லா தெளிவாக படிக்கலாம். பாருங்கள், ஸோ பாக்டீரியங்களில் காணப்படக்கூடிய ஈரிலை, ஓரிலை கிடையாது, இந்த 2 வட்டம் பாருங்களா, அதான் ஈரிலை வட்ட வடிவ சுயமாக பெருக்கமடையும், தானாகவே பெருக்கமடையும், வேறு எதுவுமே தேவையில்லை, தன்னிச்சையாக வந்து பெருக்கமடையும் தன்மை கொண்ட கூடுதல் குரோமோசோம் தான் இது. குரோமோசோம் அல்லாத ஒரு பகுதி. இதில் வந்து டிஎன்ஏ, மரபு சாராத டிஎன்ஏ சொல்லுவாங்க. மரபு சார்ந்தனா டிஎன்ஏ இருக்கும், இது மரபு சாராத டிஎன்ஏ அப்படிங்க. அப்போது ஈரிலைகளான வட்ட வடிவ சுயமாக பெருக்கமடையும் தன்மை கொண்ட ஒரு கூடுதல் குரோமோசோம் தான் என்னப்பா, ஸோ பிளாஸ்மிட் அப்படிங்கிறோம். அப்போ இதனுடைய பயன்கள் என்னன்னு, இவை பாருங்கள், வளத்தன்மை, பாக்டீரியாவோட வளத்தன்மை, உயிர் எதிர்ப்பு பொருள் எதிர்ப்பு தன்மை, உயிர் எதிர்ப்பு பொருள் அதாவது நோய் எதிர்ப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். வன உலோகங்களை தாங்கும் தன்மை. வன உலோகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடினமான உலோகங்கள், அதாவது என்னென்னா மெர்க்குரி, ஆர்சனிக் அப்படிங்கிற கடினமான உலோகங்களுக்கு எதிராக கூட இந்த பாக்டீரியங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ வளரக்கூடியது. ஏன்னா இதில் பிளாஸ்மிட்ஸ் வந்து இருக்குது, அதாவது பிளாஸ்மிடுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாருங்கள், பாக்டீரியாவின் குரோமோசோமில் காணப்படாத, நோட் பண்ணிக்கோங்க, பாக்டீரியாவோட இது குரோமோசோமில் காணப்படாத பாக்டீரியோசின் மற்றும் நச்சுக்களையும் பிளாஸ்மிட் உற்பத்தி செய்கின்றன. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா பாக்டீரியோசின் அப்படிங்கிற ஒரு சிறப்பான பொருள். இதனுடைய பணி என்ன, பாக்டீரியோசின் என்ன அப்படின்னா இதே மாதிரியான இன்னொரு பாக்டீரியாவோட வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. என்ன அப்படின்னா இந்த பாக்டீரியோசின் வந்து கட்டுப்படுத்தும். ஸோ அப்போது இந்த பிளாஸ்மிட்டில் பாக்டீரியோசின் மற்றும்
நச்சுகள் இருக்குது. அந்த பாக்டீரியோசின் என்ன பண்ணும் அப்படின்னா, இதே மாதிரியான மற்ற பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பண்பு வந்து எதில் இருக்கும் அப்படின்னா, அந்த பாக்டீரியோசினில் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிளாஸ்மீடுகள் 1 to 50 கிலோ அடி இணைகள் வரையிலான அளவுகளில் வேறுபடுகின்றன. ஸோ அந்த பிளாஸ்மீடில் பார்த்தோன்னா அடி இணைனா கேபி அப்படின்னு சொல்லுவாங்க, கிலோ பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 முதல் 50 கிலோ பேஸ் வந்து இதனுடைய அளவு வந்து ஸோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், பாக்டீரியங்களில் காணப்படும் மொத்த டிஎன்ஏல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ பிளாஸ்மிட்களில் 0.5% முதல் 5% வரை வந்து ஸோ இது வந்து காணப்படும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது மொத்த டிஎன்ஏல வந்து ஸோ இதில் வந்து காணப்படக்கூடிய டிஎன்ஏ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ பிளாஸ்மிட் எவ்வளோ இருக்கும், மொத்த டிஎன்ஏல பிளாஸ்மிட்கள் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.5 முதல் 5% வரை வந்து இந்த பிளாஸ்மிட்டை வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாக்டீரியங்களில். ஸோ பாக்டீரியங்களின் செல்களில் காணப்படும் பிளாஸ்மிடுகளின் எண்ணிக்கை வந்து வேறுபடும். ஒவ்வொரு பாக்டீரியத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மிடுகளோட எண்ணிக்கை வந்து ஸோ வேறுபடுகிறது. அதில் பாருங்கள், பிளாஸ்மிடுகள் அவற்றின் செயல்பாடுகளின் அடிப்படையில் ஸோ வகைப்படுத்தலாம். பிளாஸ்மிடில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 வகை கொடுத்துருவாங்க. இதை பார்த்துருப்போம். எஃப்பின் வளத்தன்மை காரணி, இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா இணைவு, பாக்டீரியங்களோட இனப்பெருக்கத்தில் ஸோ இந்த பிளாஸ்மிட் வந்து மிக முக்கியமான பங்கு பெறும். ஏன்னா இது வந்து எஃப் வளத்தன்மை கொண்ட ஒரு காரணி. அதனால் ரெண்டாவது பாருங்கள், ஆர் பண்பு, எஃப் பிளாஸ்மிட், ஆர் பிளாஸ்மிட். ஆர் பிளாஸ்மிட்னா எதிர்ப்புத்தன்மை, நோய் எதிர்ப்புத்தன்மை கொண்டது, ரெசிஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்ப்புத்தன்மை கொண்ட பிளாஸ்மிட்கள். அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள், கோல் பிளாஸ்மிட், கோல்சிசின் பிளாஸ்மிட். ஸோ மூணாவது பிளாஸ்மிட். நாலாவது பாருங்கள், ஆர்ஐ பிளாஸ்மிட் அப்படின்னா வேரினை தூண்டும் பிளாஸ்மிட். அதான் வந்து ஆர்ஐ, ஆர்னா ரூட், ஐனா இன்டியூசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேரினை தூண்டும் பிளாஸ்மிட்கள். அடுத்து பாருங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாஸ்மிட்கள், டிஐ பிளாஸ்மிட், அதாவது என்ன, கலலையை தூண்டும் பிளாஸ்மிட்கள் அப்படிங்கிற. அதாவது தாவரத்தோட தண்டு பகுதியில் பார்த்தோன்னா என்னென்னா கலைன்னா ஒரு சின்ன ஒரு கட்டி மாதிரி, ஒரு புடைப்பான பகுதியை மாதிரி தோணக்கூடியது என்ன அப்படின்னா ஸோ இந்த பிளாஸ்மிட்கள். இது வந்து ஒரு மிக முக்கியமான பிளாஸ்மிட்டோட வகைகள். அப்போ ஒரு பாக்டீரியானா கண்டிப்பாக பிளாஸ்மிட் வந்து இருக்கணும். அதனுடைய அமைப்பு என்னன்னு பார்த்தோம், அதனுடைய பண்புகள் என்ன, பயன்கள் என்னன்னு பார்த்தோம், அதனுடைய சதவீதம், ஒரு பாக்டீரியாவில் எவ்வளோ சதவீதம் பிளாஸ்மிட் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 1 முதல் 500 கேபி வரைக்கும் வந்து ஒவ்வொரு பாக்டீரியாவிலும் வந்து இது வேறுபடும். இதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத ஸோ இந்த பிளாஸ்மிட்டோட அமைப்பை பற்றி பார்த்தோம். அடுத்து பாருங்கள், இந்த பாக்டீரியாவில் அடுத்து இருக்குன்னா மீசோசோம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா மீசோசோம்னா என்ன, மிக முக்கியமானது பாக்டீரியாவில் ஸோ இருக்கக்கூடியது, தாவரங்களுக்கு கிடையாது. பாருங்கள், பிளாஸ்மா சவ்வு குறிப்பிட்ட சில இடங்களில் குமிழ்கள், நோட் பண்ணிக்கோங்க, சிறு குழல்கள், மென் அடுக்குகள் போன்ற வடிவங்களில் செல்லில் உள்நோக்கிய ஒரு மடிப்புகளை தோற்றுவிக்கின்றன. ஸோ எதில் இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மா சவ்வில். பாருங்கள், இதுதான் பிளாஸ்மா சவ்வு அப்படின்னா அதில் பார்த்தோன்னா உள்நோக்கிய ஒரு நீட்சியை வந்து ஏற்படுத்தும். இது உள்நோக்கிய, இது வந்து பிளாஸ்மா சவ்வு. ஸோ அதுக்கு மேலே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செல் சுவர் வந்து இருக்கும். இந்த உள்நோக்கிய இதுதான் என்ன அப்படின்னா ஸோ மீசோசோம். என்ன பேர், மீசோசோம். இது எதனால் ஆனது அப்படின்னா ஸோ இந்த வெசிக்கிள்ஸ்னால் ஆனது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இதுதான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வெளிப்பகுதியில் உள்ளது ஸோ இந்த பிளாஸ்மா சவ்வு. அந்த பிளாஸ்மா சவ்வில் உள்ள ஒரு உள்நோக்கிய ஒரு நீட்சி தான், அதாவது செல்லில் உள்நோக்கிய சில மடிப்பு, அதுதான் வந்து என்னென்னா மீசோசோம். நோட் பண்ணிக்கோங்க. இவை ஒன்றாக திரண்டு மடிப்புகளை ஏற்படுத்தி தளப்பரப்பை அதிகரிக்க செய்யுது. ஸோ பாக்டீரியாவோட தளப்பரப்பு, அதாவது பாக்டீரியாவோட உள்ள பரப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸோ இந்த மீசோசோம்கள் அப்படிங்கிற. இதனுடைய பயன்கள் நோட் பண்ணிக்கோங்க. சுவாசித்தலுக்கும் பிளவுறுதலுக்கும் உதவி செய்கின்றன. பாக்டீரியங்களோட சுவாசித்தலுக்கும் ஸோ இரு பிளவுறுதலுக்கும் மிக முக்கியமானது. அதனுடைய பயன்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாலிசோம்கள்லாம் என்ன, பாலிரைபோசோம்கள்லாம் என்ன. ஸோ பாக்டீரியங்களில் என்னென்னா இந்த மிக முக்கியமான நுண்ணுறுப்பு இருக்குது, அதுக்கு பேர் என்னென்னா பாலிரைபோசோம்கள் அப்படிங்கிற. ரைபோசோம்களோட பணி என்ன அப்படின்னா புரதத்தை உற்பத்தி பண்ணும். நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, புரத உற்பத்தி சாலை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ பாலிரைபோசோம்னா என்ன, பல ரைபோசோம்கள் ஒன்று சேர்ந்து உருவாது. இதுதான் வந்து பாலிரைபோசோம். இது ஒரு ரைபோசோம், இது ஒரு ரைபோசோம், இது ஒரு ரைபோசோம். அப்போ எல்லா ரைபோசோமும் ஒன்று சேர்ந்து உருவாகக்கூடியதான் பாலிரைபோசோம் அல்லது பாலிசோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாருங்கள்,
ரிபோசோம்கள் புரதச் சேர்க்கை நடைபெறும் மையம் ஆகும். ஒரு செல்ல ரிபோசோமோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா 10,000 முதல் 15,000 வரை வேறுபடுகிறது. ரிபோசோம்கள் 70S வகையை சார்ந்தது. அது எப்படி இருக்கும்னா 50S + 30Sஆ இருக்கும். 2 துணை அலகுகளில் இருக்கும். இதை உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், இதுதான் ஒரு ரைபோசோம், 2 துணை அலகு. ஸோ மேலே உள்ளது கீழே உள்ள 2 துணை அலகு இருக்கும். மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா சிறிய துணை அலகு அப்படின்னு சொல்லுவாங்க, சிறியது. கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய துணை அலகு அப்படிம்பாங்க. ஓகேவா? சிறிய துணை அலகு மொத்தம் பார்த்தோன்னா இது சிறிய 70S டைப். நோட் பண்ணிக்கோங்க, மிக முக்கியமானது. அதாவது ப்ரோகேரியாட்டில் ரைபோசோம் வந்து எந்த அமைப்பு உடையதுன்னா 70S அமைப்பு உடையது. யூகேரியாட்டில் அதாவது தாவரங்களை பார்த்தோன்னா ரைபோசோம் என்னென்னா 80S அமைப்பு உடையது. இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. 70S அமைப்பு, 80S அமைப்பு. ஸோ இந்த பாக்டீரியாவில் 70Sல எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சிறிய அலகில் வந்து 30Sம், ஸோ இதில் பார்த்துக்கிட்டோம்னா 50Sம் இருக்கும் பெரிய அலகில். ஸோ அப்போ சிறிய அலகு, பெரிய துணை அலகு. சிறிய அலகில் வந்து 30S. எஸ்னா ஸ்வீட்பர்க் அப்படின்னு அர்த்தம். ரைபோசோமோட யூனிட் ஸ்வீட்பர்க். இது வந்து பார்த்தோன்னா பெரிய அலகு பார்த்தோன்னா 50S இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2 துணை அலகுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா 50S மற்றும் 30S அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ இந்த மேலே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா 30Sம், கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா 50S ரைபோசோம்களை கொண்டுள்ளது. அதில் பாருங்கள், ஏவல் RNA. ஏவல்னா தூது RNA அப்படின்னு அர்த்தம். mRNA இலையின் மீது. ஸோ இதான் வந்து இந்த இருக்குல்ல mRNA இலை மீது பல ரைபோசோம்கள் ஒன்று சேர்ந்து உருவதான் பாலி ரைபோசோம் அல்லது பாலிசோம்கள். ஏன் mRNAல வந்து இது இருக்குது அப்படின்னா, ஏன்னா அந்த புரதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய தகவல்கள் எல்லாமே டிஎன்ஏக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ரைபோசோம்கள் எங்கே இருக்குது? டிஎன்ஏக்கு வெளியில் இருக்குது. அப்போ டிஎன்ஏலேருந்து அந்த தகவல்களை ரைபோசோமுக்கு கொண்டு போகிறது யார் அப்படின்னா இந்த ஏபல் RNA அல்லது தூது RNA அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதுதான் பாலிசோம்கள். இது மிக முக்கியமானது. பாலிசோம்கள்னால் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க, 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஏபல் RNA இலையின் மீது, ஏபல் RNA இலையின் மீது பல ரிபோசோம்கள் ஒன்று சேர்ந்து காணப்படுது. அவ்வளோதான். ரிபோசோம் எல்லாமே ஒன்று சேர்ந்து காணப்படக்கூடியது தான் ஸோ இந்த பாலிசோம்கள். அடுத்து மிக முக்கியமானது, ஸோ பாக்டீரியாவோட கசையிலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாக்டீரியா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகரக்கூடிய தன்மை உடையது. ஒரு சில பாக்டீரியாக்கள் பார்த்தோன்னா நகராது, ஏன்னா அதில் கசை இலைகள் கிடையாது. ஏற்கனவே கசை இலைகளில் 5 வகையை வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம். பாருங்கள், இடைப்பயிற்சி அடையும் சில பாக்டீரியங்களின் செல் சுவரிலிருந்து தோன்றுகின்ற வேறுபட்ட நீளமுறை எண்ணற்ற மெல்லிய மயிரிலை போன்ற அமைப்பு. எங்கேருந்து தோன்றும்? செல் சுவரிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு சின்ன ஒரு மயிரிலை மாதிரியான அமைப்பு தான் ஸோ கசை இலை அப்படிங்கிற ஒன்று சொல்கிறோம். ஸோ இந்த கசை இலைகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு விட்டம் உடையது பாருங்கள், 20 முதல் 30 மைக்ரோமீட்டர் விட்டம். அதுமாரி நீளம் பார்த்தோன்னா 15 மைக்ரோமீட்டர் நீளம் வந்து உடையவை. அதான் நோட் பண்ணிக்கோங்க. மெய்யுட்கருவில் பார்த்தோன்னா யூகேரியாட்டில், அதாவது தாவரங்கள், அதாவது சில யூகேரியாட்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உயிரினங்களில் கசை இலைகள் என்ன வடிவத்தில் இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது யூகேரியாட்னா சில பாசிகளில் பார்த்துக்கிட்டோம்னா கசை இலைகள் இருக்கும் நகரத்துக்கு. அதில் என்ன வகைனா இதுதான் பாருங்கள், 9+2 என்ற அமைப்பில் நுண்ணிலைகளால் ஆனது. ஸோ நீட் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ பாக்டீரியங்களோட சில யூகேரியாட் செல்களில் பார்த்தோன்னா கசை இலைகள் எப்படி இருக்கும்? 9+2 வகை அமைப்பு இருக்கும். ப்ரோகேரியாட்டில் பார்த்தோன்னா 9+0, அது குறுக்கல 9+0 வகையில் இருக்கும். இது 9+2 கசை இலை வகையை வந்து சார்ந்தது அப்படிங்கிறத ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மிக முக்கியமானது. பாருங்கள், ஒவ்வொரு பாக்டீரியங்களோட ஒவ்வொரு கசை இலையும் ஒரே ஒரு நுண்ணிலையால் மட்டுமே ஆனது. இதுதான் வந்து பாக்டீரியங்களோட கசை இலை, பெருசாக இருக்கக்கூடியது கசை இலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், இந்த கசை இலைகள் இடப்பெயர்ச்சிக்கு உதவுகின்றன. கசை இலைகளின் எண்ணிக்கை மற்றும் அமைவிடத்தின் அடிப்படையில் பல்வேறு வகையான பாக்டீரியங்கள் உள்ளன. ஸோ அதில் பார்த்தோன்னா நிறைய கசை இலைகள் இருக்கும். அதை வச்சு நம்ம முன்னாடியே வந்து அந்த படத்தை வச்சு நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன கசை இலைகள்லாம் இருக்குது. ஒற்றை கச்சை இலை, ஒருகற்றை கசை இலை, இருமுனை கசை இலை, அப்போல்லாம் நம்ம பார்த்தோம்ல சுற்றுப்புற கசை இலை எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அதை தான் கீழே கொடுக்கும். அடுத்து பாருங்கள், இந்த கசை இலையில் பார்த்தோம்னா பிம்பிரிய அல்லது நுண் சிலம்புகள் அப்படின்னு இருக்கும். பிம்பிரியவும் நுண் சிலம்புகளும் பார்த்தோன்னா ஒன்றா அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, வேறு வேறு பண்புகள். ஆனால் இதில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிம்பிரியனா என்ன, நுண் சிலம்புகள்லாம் என்ன பாருங்கள், கிராம் எதிர் பாக்டீரியங்களில் எடுத்துக்காட்டு பாருங்கள், என்டீரோ பாக்டீரியம் நோட் பண்ணிக்கோங்க. கிராம் எதிர் பாக்டீரியங்களில் என்டீரோ பாக்டீரியமில் பார்த்தோன்னா செல் சுவரின் மேற்புறத்தில் மயிரிலை போன்ற நீட்சிகள் காணப்படுகின்றன. ஸோ இவை நுண் சிலம்புகள் அப்படிங்கிற. ஸோ இந்த மேலே உள்ளது இருக்குல்ல
சின்ன சின்னதாக இருக்கக்கூடியது பார்த்துட்டோம் அப்படின்னா நுண் சிலம்புகள். அதில் பெருசாக இருக்கக்கூடிய பார்த்தீங்களா, ரெண்டுக்குமே வேறுபாடு கொடுத்தா பார்த்தீங்க அந்த படத்தை. ஃபிம்பிரியங்கிறது சின்னதாக இருக்கக்கூடியது, ஃபிலிங்கிறது அதை விட பெருசாக இருக்கும். அந்த ஃபிலி எதுக்கு உதவுது அப்படின்னா இணைவு, அதாவது பாக்டீரியத்தோட இனப்பெருக்கத்தில் மிக முக்கியமாக பங்கு இருக்கும். நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதனுடைய நீளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.2 முதல் அதேமாதிரி 20 மைக்ரோமீட்டர் நீளத்தையும் 0.025 ஸோ மைக்ரோ விட்டத்தையும் வந்து உடையது தான் என்ன இந்த ஃபிம்பிரியோட ஸோ நீளம் மற்றும் விட்டம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயல்பான நுண்சிலம்புகளை தவிர பாக்டீரியங்களின் நினைவிற்கு உதவி செய்யும் சிறப்பு வகையான பாலியல் நுண்சிலம்புகளும் உள்ளது. ஸோ பாலியல் நுண்சிலம்புகள் அப்படின்னா இனப்பெருக்கத்திற்கு மிக முக்கியமாக ஒரு பாக்டீரியமும் இன்னொரு பாக்டீரியமும் இணைவிற்கு ஸோ இந்த நுண்சிலம்புகள் வந்து மிக முக்கியமாக உதவுது. இதுதான் வந்து பாக்டீரியாங்களோட கசை இலைகள். ஸோ அதில் என்ன டைப்லாம் இருக்குது, அதனுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியங்களோட ஸோ அமைப்பு வந்து பார்த்தோம். அந்த பாக்டீரியங்களில் என்னென்ன அமைப்புலாம் இருக்குது அப்படிங்கிறத ஸோ அதனுடைய அமைப்பை பற்றி ஸோ தெளிவாக பார்த்தோம். என்னென்ன நுண்ணுறுப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஸோ தெளிவாக கொடுத்தாங்க. அப்போ ஒரு முறை சொல்கிறேன். வெளியுறை இருக்குது, செல் சுவருக்கு அடுத்து பிளாஸ்மா சவ்வுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பிளாஸ்மா சவ்வில் உள்ள ஒரு நீட்சி தான் வந்து மீசோசோம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உட்கரு ஒத்த அமைப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோன்னா அதில் பிளாஸ்மிட் அப்படிங்கிற ஒரு கடத்தி இருக்குது. உள்ளே இருக்க பொருள் பார்த்தோன்னா நிறைய ரைபோசோம்கள் வந்து அதில் காணப்படுது. அதனுடைய வெளிப்புறத்தில் பார்த்தோன்னா செல்ஸ்களில் பார்த்துக்கிறோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா கசையிலை மற்றும் நுண் சிலம்புகள். இது எல்லாமே சேர்ந்து தான் பாக்டீரியா செல்லோட அமைப்பு. இதை நுண்ணோக்கியில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஆண்டன் வான் லியூவன்ஹாக் வந்து முதல்ல வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி மாணவர்களே.